ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு சிஎஸ் வித் மஞ்சு யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன அப்டேட் தான். என்ன அப்டேட்டுனா, இப்போ நமக்கு யூஜிசி நெட் ஜூன் 2026 எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, நெட் எக்ஸாமு. அதில் ஒரு முக்கியமான அப்டேட் இப்போ விட்டுருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னா, நமக்கு இப்போ எழுதின எல்லா சப்ஜெக்டோட ஒரு 3 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 சப்ஜெக்ட் என்னென்ன அப்படின்னா, இங்கிலீஷ், காமர்ஸ் மற்றும் சோசியாலஜி. இந்த 3 பாடங்களுக்கும் மறுதேர்வு ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து நமக்கு சம் மிஸ்டேக்ஸ் நடந்திருக்குதா அவங்க இது பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நத்திங். இதில் ஒரே கொஷின்ஸ் திரும்ப திரும்ப வந்திருக்கு. அதாவது ஒரே கொஷின்ஸ்னு சொல்கிறதோட ஒரே மாதிரியான கொஷின்ஸ் திரும்ப திரும்ப வந்திருக்கு. கிராமர், பஞ்சுவேஷன் அதில் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அப்புறம் கொஷின்ஸோட வேர்டிங்கில் பிழைகள் இருக்கிறதாகவும், அப்புறம் அதில் புத்தகங்களோட தலைப்புகளின் பிழைகள், அதாவது கொடுத்துருக்க அந்த புத்தகத்தோட நேம் அதில் நமக்கு பிரச்சனை இருக்குது, அதுலேயும் தப்பாக இருக்குது. அப்புறம் அறிஞர்களோட பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பிழைகள் இருக்கிறனால இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் எக்ஸாம் நடத்த போகிறாங்க. அந்த 3 சப்ஜெக்ட்டுக்கான எக்ஸாம் என்னென்னைக்கு அப்படின்னா, இங்கிலீஷ்க்கு 9th செப்டம்பர் 2026, அதாவது ஷிஃப்ட் 1 காலையில் 9 to 12. அண்ட் தென் காமர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 9th செப்டம்பர் சேம் டே, ஆனால் ஷிஃப்ட் 2, அதாவது ஆஃப்டர்நூன் 3 to 6. அதே மாதிரி சோசியாலஜிக்கு பார்த்திங்கன்னா 10th செப்டம்பர் நடத்துகிறாங்க, ஷிஃப்ட் 1 9 to 12. ஓகேங்களா? இந்த 3 பாடங்களும் திரும்ப நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னா கட்ட தேவையில்லை. ஓகேங்களா? ஆல்ரெடி கட்டது தான். ஏன்னா இது எக்ஸாம்னால அவங்களே கண்டக்ட் பண்ணுறது. ஸோ இதில் சிட்டி, எக்ஸாம் சென்டர் மற்றும் அட்மிட் கார்டுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெப்சைட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கான டைம் சொல்லுவாங்க வெப்சைட்டில். அந்த வெப்சைட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீதி இருக்க 84 சப்ஜெக்ட்ஸ் ஆன்சர் கீ சேலஞ்சு அண்ட் ரிசல்ட் ப்ராசஸ் எப்பயும் போல் நம்ம எப்பயும் போல் வழக்கம் போல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நடக்கும். இந்த 3 பாடங்களுக்கு மறுதேர்வு காரணமாக அதுக்கான ரிசல்ட்ஸோ இந்த சர்டிஃபிகேட்டோ எதுவுமே தாமதமாகாது. ஓகேங்களா? அதுக்கான டிலேஸ் எதுவுமே ஆகாது. மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம கீ சேலஞ்சஸ் அந்த டைம்குள்ளே பண்ணுவோம். அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் அண்ட் ஃபைனல் ஆன்சர் கீஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இப்போ என்டிஏ ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அந்த நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் இருக்குது, பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி எக்ஸாம் ஓரியன்டான எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சிஎஸ் வித் மஞ்சு யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.